அந்நிய நாட்டின் வச்சிரத்தூண், இந்திய நாட்டின் புதுவை மண்ணின் பெண்ணிய மனதின் அறியாமை நீக்க, கண்ணிய வாழ்வின் அர்த்தம் உணர, தூய இருதய மரியன்னை சபையை பாரதம் போற்றும் பக்குவ விதமாய் பல நூறு பெண்களின் வாழ்வு மிளிர தோன்ற செய்தார் இறை ஊழியர் லூயிஸ் சவீனியன் டுய்பி அடிகளார். 1844 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை 181 ஆண்டுகள் சிறப்பாய் பணியாற்றி வெற்றி நடை போடுவதற்கு காரணம் நம் தந்தையின் ஆழமான நம்பிக்கையும், நம் மூத்த அருட்சகோதரிகளின் விசுவாச வாழ்வும், நம் ஒவ்வொருவரின் அர்த்தமான பணி வாழ்வுமே. அன்றும் இன்றும் என்றும் இறை செய்தியை விதைத்த, விதைக்கின்ற, விதைக்கவிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளின் FIHM வாழ்க்கையை தந்தையின் இறுதி சாசன முன்மொழிகளோடு ஒப்பிட்டு குற நாடகம் வழங்குகின்றார்கள் எம் குழந்தை இயேசு மாநில அருட்சகோதரிகள். என்னுடைய ஜீவிய காலமெல்லாம் என் சகோதரிகளை நல்லொழுக்கத்தில் வளர்த்துவிட்டேன். எனக்கு பின் யார் இவர்களை நல்லொழுக்கத்தில் வளர்ப்பது? என்னுடைய எழுத்துக்கள் நிச்சயம் இவர்களுக்கு துணை புரியும் என்று நம்புகிறேன். இதை அவர்கள் நிச்சயம் கடைபிடிப்பார்கள். அவசரமா உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க? அதுவா, நம்ம தந்தை கடிதத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. 3 மாத கணக்கு எப்போதும் கரெக்டா சமைக்க சொல்லிட்டு, அதனால இப்போ நெக்ஸ்ட் மந்த் வருது 3 மாத கணக்கு தண்ணிக்கு. அதுக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் இதே மாதிரி உங்களை மாதிரி பிரமாணிக்கமா இருப்பேன் சிஸ்டர். கணக்குல அக்கா, நாங்கள் வட்டிக்கெல்லாம் கடன் கொடுக்க கூடாது, எங்க தகப்பனார் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை சீக்கிரமா பயன்படுத்துங்க, உங்களுக்கு இது பிரச்சனையே வராது. அம்மா அங்க வாங்கம்மா. என்னம்மா, இந்த குமாரை பத்தி ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க, அது உங்களுக்கு எதுவும் தெரியுமாம்மா? அதெல்லாம் எனக்கு எதுக்குமா, நமக்கு நம்ம வேலையே கரெக்டா இருக்குது. அடுத்தவங்க பத்தி பேசி நமக்கு சரிங்கம்மா. வாங்க சிஸ்டர், கோயிலுக்கு நேரம் ஆகுது. சிஸ்டர், இன்னைக்கு ஃபாதரை இன்வைட் பண்ணணும். ஏன்னா ஸ்கூல் டே வருதுல்ல, அதனால ஃபாதரை இன்வைட் பண்ணணும். என் கூட நீங்களும் வாங்கலை, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபாதரை பார்த்துட்டு வரலாம். போயிட்டு வரலாம் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். உங்க ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் இருந்து லெட்டர் வந்திருக்கு. இந்தாங்க, யூ ஆர் வெரி லக்கி. நான் படிக்கல, நீங்க படிச்சுக்கங்க. ஓகே ஓகேம்மா, தேங்க்யூம்மா. God bless you. என்னங்க சார், ரொம்ப பயங்கரமா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், நம்ம காக்காவரியில பில்டிங் ஒர்க்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. அதுக்காக குழந்தை கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம தந்தை கூட கடிதத்துல எழுதியிருக்காங்க, இத்தாலி தேசத்துல பில்டிங் கட்டினதுனால காத்தோட்டம் இல்லாம இருந்ததுனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க சிஸ்டர். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா சிஸ்டர். நீ நல்ல பிள்ளைமா. இப்ப போல எப்போதும் முக்காடு தலையில இருந்துட்டே இருக்கணும். அதே மாதிரி ஹவுஸ் கோட் போட்டா கூட நீ முக்காடு இல்லாம ஹவுஸ் கோட் போடக்கூடாது. பெரியவங்க எல்லாம் அதான் சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்றபடி நம்ம கேட்கணும். இங்க போட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போன உடனே போடாம இருக்கக்கூடாது. ஓகே, எப்போதும் நம்ம சபை என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செய்யணும். சிஸ்டர்ஸ், நம்ம ஸ்கூல்ல நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பிள்ளைங்களை நம்ம எவ்வளவு தூரம் கல்வி அறிவுல வளர்க்குறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லொழுக்கத்திலையும் வளர்க்கணும். அதுதான் நம்ம தந்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துல அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிரமாணிகமா இருந்தா மட்டும்தான் அந்த பிள்ளைங்க நம்ம டிசிப்ளின்ல வளர்க்க முடியும். ஸோ நம்மள பிரமாணிகமா இருக்கும், நம்மளுக்கு கிட்ட கொடுக்கப்பட்ட அனைத்து பிள்ளைகளையும் நல்லொழுக்கத்துல வளர்க்க ட்ரை பண்ணணும். இவ்வுலகில் வாழ்ந்த நாட்களில் புனிதத்தை நோக்கி தன் பாதையை அமைத்து வாழ்ந்த இறை ஊழியர் லூயிஸ் சவீனியன் டுய்பி அடிகளாரின் மரண செய்தியாக சபையின் முதல் தலைமை எண்ணெய் சங்கைக்குரிய மரிய நட்சத்திரம் தாயார் அவர்கள் எழுதியதாவது: 1874 ஆண்டு
மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடித்துவிட்டு சபை ஆசீர்வாதம் கொடுத்த பிற்பாடு தியானத்தை முடித்துவிட்டு அறைக்கு போகிறதற்கு முன் என்னோடு இதுவரை தெரியப்படுத்தாத சில காரியங்களை தந்தை தெரியப்படுத்தினார். தந்தைக்கு உதவியாக வந்திருந்த வணக்கத்திற்குரிய பிள்ளை சுவாமியார் வணக்க மாத திருவிழா கொண்டாட கடலூருக்கு சென்றிருந்தார். எனவே அருள்மரிநாதர் சுவாமியார் அன்று திருப்பலியை நிறைவேற்றினார். வணக்கத்திற்குரிய பிள்ளை சுவாமியார் வணக்க மாதத்தை முடித்துக்கொண்டு காலை 9 மணி அளவில் புதுவை வந்து தந்தை நிலையை கண்டு மிகவும் கலக்கமடைந்தவராய் சகோதரிகளிடம் தெரியப்படுத்தினார். சகோதரிகளும் இறைவனை நோக்கி மன்றாடினார்கள். ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வியாதி கடினமாகவே வணக்கத்துக்குரிய லவியேன ஆண்டவர் தந்தைக்கு வைத்தியம் செய்தார். அன்றிரவே சுவாமிமார்கள் தந்தைக்கு அவஸ்தை கொடுத்தார்கள். பின் வந்திக்கத்தக்க ஆண்டவர் தந்தையிடம் சகோதரிகளை அழைக்கட்டுமா என்றதற்கு தந்தை சரி என்று தலையை அசைத்தார். ஜூன் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை காலை நாங்கள் எல்லோரும் தகப்பனார் அறைக்கு போனோம். பின் மனம் உடைந்தவர்களாய் அங்கிருந்து வெளியே வந்தோம். ஆனால் தந்தையோ ஜன்னல் வழியாக எங்களை உற்று நோக்கி கொண்டே இருந்தார். துணை சகோதரி சவரியம்மாள் தந்தையை அடிக்கடி சென்று அவர் இருந்த நிலைமையை எங்களுக்கு அறிவித்தார். ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு நமது அன்புள்ள தந்தை மரணமடைந்தார். அந்நேரத்தில் நாங்கள் அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை. என் பிரியமுள்ள குமாரத்திகளே,